சொல்லிடலாம்டா. நாங்க உங்களை இங்க வர சொன்னதே ஒரு முக்கியமான உண்மையை சொல்லதான். சொல்லுங்க அது தம்பி. வந்து ஒரு உண்மையை நாங்க உங்ககிட்ட மறைச்சிட்டோம். தம்பி என்ன சொல்றீங்க? நீங்க எங்க கிட்ட உண்மையை மறைச்சீங்களா? உங்களால பொய்யெல்லாம் கூட சொல்ல முடியுமா? ஆ, உங்க முகத்தை பார்த்தாலே ராஜகலை தாண்டவம் ஆடுது. அது மட்டும் இல்லாம பழகுறதுக்கும் ரொம்ப நல்லவங்களா தானே தெரிஞ்சீங்க. அதனால தானே நானும் உங்ககிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சேன். சரி, அப்படி என்ன உண்மையை மறைச்சீங்க? ஆ, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. நான் தான் கார்த்திக், ஆர்த்திக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. எங்க அம்மா தான் ராஜராஜேஸ்வரி. நான் தான் உங்க வருங்கால மருமகன். உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இது கேட்டு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கா? ஐயோ, எங்களுக்கு தான் இது ஆல்ரெடி தெரியுமே. என்னது, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தம்பி. இவர்தான் மாப்பிள்ளைன்னு தம்பி இப்பதான் அவர் வாயால எங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்படிலாம் தெரியாது. நாங்க ஏதோ வழியில பார்த்து நல்ல பசங்கன்னு நினைச்சுதான் யதார்த்தமா உங்ககிட்ட பழகினோம். மத்தபடி நீங்க யாரு என்னன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. தம்பி, இந்த காலத்துல நம்மள மாதிரி நல்லவங்கள பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. நீங்களும் எங்ககிட்ட பரிவா தான் நடந்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ மாப்பிள்ள அவர்தான் மாப்பிள்ளன்னு சொன்னாரு பாருங்க. அத கேட்டுதான் எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, என்னமோ ரொம்ப பதட்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஐயோ தம்பி, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்றது? சாரி தம்பி. நாங்க யாரும் என்னமோ நினைச்சுதானே உங்ககிட்ட பழகினோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நல்லா தான் கவனிச்சுக்கிட்டோம். இருந்தாலும் எங்க கவனிப்புல ஏதாவது குத்தம் குறை இருந்திருந்தா நீங்க பெருசா நினைச்சுக்க கூடாது. நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். ஏன் உங்களை மன்னிக்கணும்? நீங்க தான் எந்த தப்பு பண்ணலையே. அதுவும் இல்லாம எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க தாராள மனசு, அப்போ நீங்க எங்களை டேக் கேர் பண்ண விதம், எல்லாத்துக்கும் மேல மற்றவங்க கிட்ட எப்போ அன்பா பழகிற குணம் இருக்கு. ஐ ரியலி லைக் இட். உங்க பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். செகண்ட் டைம் நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவங்க கையால் செஞ்சிருந்த சாப்பாடு, அப்படி ஒரு சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அவங்களோட அழகு, அறிவு, அடக்கம் எல்லாமே என்ன ஏதோ பண்ணிடுச்சு. அதான் அவங்கள பார்க்க நானே நேரில் கிளம்பி வந்துட்டேன். ஆமாங்க, ஆர்த்தி தான் என்னோட ட்ரீம் கேர்ள். எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைச்சிருந்தேனோ டிட்டோவா அப்படியே ஆர்த்தி இருக்காங்க. அண்ட் ஆர்த்தியா மனைவியா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்குமே ஆசைப்படாத எனக்கு எல்லாமே இப்படி ஆர்த்தி ரூபத்துல கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. அப்படியா? அப்படியே தம்பி சொல்றீங்க? உங்களுக்கு ஆர்த்தியா அவ்வளவு பிடிச்சிருக்கா? நீங்க எங்களுக்கு மருமகனா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். முக்கியமா இதுல ஆர்த்தி தான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. உண்மையா சொல்லணும்னா இப்படி ஒரு குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்க ஆசைப்பட்ட எங்க அம்மாவோட மனசுதான் இது அத்தனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. நீங்க எங்களை யாருன்னே தெரியாம எவ்வளவு அன்பா பாசமா உரிமையோட பழகுனீங்க. இருக்கட்டும். அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையை முதலே சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஐயோ, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
ஆண்டி, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டோம். அது வரைக்கும் நாம வெளியே இருக்கலாமா? போலாம் போலாம் தம்பி, வாங்க போலாம். சார், காஃபி. தம்பி, இந்தாங்க. நீங்க வழியில போகும்போது சாப்பிடுறதுக்காக உங்களுக்கு மிக்சர் ஸ்வீட்லாம் வாங்கியிருக்கு, சாப்பிடுங்க. ஆத்தி, உன்னை பெத்தப்ப இருந்ததை விட இப்பதான் என் வயிறு குளிர்ந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர். இங்க பாரு, மாப்பிள்ளைய எப்பவும் நீ உன் கண்ட்ரோல்லயே வச்சுக்கணும். நீ என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே தட்டாம செஞ்சு முடிக்கணும். அப்படி பாத்துக்கணும். குட், என் செல்ல குட்டி. போலாமா?